நாளைக்கு நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம், நான் நாளைக்கு எந்த காலேஜுக்கும் போக விருப்பம் இல்லை, 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்து என்னால் முடியாது, நான் என் வழியை பார்த்துக்கிறேன், நான் ஐஐடியில் சேர்ந்து படிக்கிறேன் அப்படி சொல்லலாம். அதுக்கு அவங்க எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணுவாங்க. ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. அவங்க ஒவ்வொரு மாணவருக்கும் தேவையான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள நல்லா படிக்கிறதுக்கு ஊக்குவிப்பாங்க. ஸோ உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்க அந்த கோர்ஸை எடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வந்துடலாம், காலேஜுக்கே போகாமல். இந்த கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி. ஆனால் இதில் என்ன வித்தியாசம், இது ஐஐடி கொடுக்குற டிகிரி, அதுக்கு தனியான ஒரு மதிப்பு உண்டு, அது முடியும். சரியா? அதை தவிர பலவித ஆப்ஷன்ஸ் 12th வந்துட்டாலே ஒரு ஹோல் வேர்ல்டு இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எது வேணால் எடுக்கலாம், ஏகப்பட்டது இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. நிறைய பேருக்கு டிஃபென்ஸ் யாராவது சொன்னாங்களா? டிஃபென்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். டிஃபென்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு தனியாக காலேஜ் இருக்குது, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. +2 முடித்தோன்னா அதுக்கு பரீட்சை எழுதினா அங்கே என்ஜினியரிங் உண்டு, சயின்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. அது எல்லாமே டிஃபென்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. சிக்னல் கம்யூனிகேஷன், புரியுதா, வெப்பன்ரி, பீரங்கி, கன்னு, அதனால் அந்த டெக்னாலஜி அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சேர்த்துக்கிட்டு பெரிய என்ஜினியர் ஆகிடலாம். என்ஜினியர் இன் டிஃபென்ஸ், இந்த மிலிட்ரி இன்ஜினியர். மிலிட்ரிலையும் என்ஜினியர் வேணும்ல, மிலிட்ரிலையும் டாக்டர் வேணும்ல, டாக்டர் இருப்பாங்க, மிலிட்ரி டாக்டர். அந்த மாதிரி பலவிதமான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே போய் அந்த டிஃபென்ஸ் கடக்கு வாசலா அதிலெல்லாம் இருக்குது, அங்கே போய் ஹாஸ்டலில் தான் தங்கணும். ஆனால் அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. ஃபீஸ் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அது படித்தா ஜாப் அஷ்யூர்ட். டிஃபென்ஸில் லெஃப்டினன்ட் ஆகிடுவாங்க. அந்த டிஃபென்ஸுக்கு ஏற்ற ஒரு பதவியும் கொடுப்பாங்க, லெஃப்டினன்ட் பாரு. நீங்கள் லெஃப்டினன்ட் யாருன்னா என்ஜினியர் லெஃப்டினன்ட் தேவை இருக்குது. ஒரு டேங்க் ஒர்க் பண்ணலன்னா அது யாராவது ரிப்பேர் பண்ணல, அந்த என்ஜினியர், புரியுதா? ஆனால் உங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸையும் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா விதமான கன் ஃபைட்டு இது எப்படி பண்ணுறது எல்லா விதமான சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் யூ வில் கிவ் additional information on the engineering aspects of defense instruments and things like that. ஸோ அது பெரியது. அதில் புதுசாக ஒன்று அக்னி பார்த்தா அது ஒன்று வந்துருக்குது, அக்னிவீர். ஸோ யூ கேன் கோ தேர். அதில் லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட 8 வருஷம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடலாம். 8 வருஷத்தில் தேவை இருந்தால் யூ கேன் கண்டினியூ இன் த டிஃபென்ஸ், இல்லைனா யூ கேன் கம் அவுட். அது எல்லா விதமான பெனிஃபிட்டு கொடுப்பாங்க. அதில் வரும்பொழுது நமக்குள்ள ஒரு நல்ல டிசிப்ளின் உருவாகும், ஒரு ஸ்ட்ரென்த் டு வித்ஸ்டாண்ட். யார் உயர் நிலைக்கு வர முடியும், யார் ஃபெயிலியரை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேல் நிலைக்கு வர முடியும். ஒரு கேமில் தோத்துட்டா வீட்டுக்கு போகிறவன் எங்கேயும் வர முடியாது. அடுத்த கேமில் எப்படியா விட்டதை பிடிப்பேன்னு நினச்சி முயற்சி பண்ணுறவன் தான் உயரமாக வர முடியும். ஸ்டீவ் ஜாப்ஸை அவன் தான் ஆரம்பித்தான் அந்த கம்பெனி ஆப்பிள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த போர்டெல்லாம் சேர்ந்து இவர் லாய்க்கில் வெளியில் தள்ளின்னு அனுப்பிச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? ஸ்டீவ் ஜாப்பை வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. அவரும் இந்தியாலாம் சுற்றினார், இப்படி சுற்றிட்டு இருந்தார். வருத்தமாக இருக்கும், அவரோட கம்பெனிலேருந்து அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த கம்பெனி டவுன் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் அதே போர்டு திருப்பி போய் அவர்கிட்ட கொஞ்சம் தயவுசெய்து வாப்பா எங்களுக்கு திருப்பி எதாவது பண்ணி கொடு அப்படின்னாரு. அவர் திருப்பி வந்தார், எங்கேயோ போயிடுச்சு. இத்தனைக்கு காலேஜில் படிக்கல அவர், புரியுதா? அப்போ என்ன அர்த்தம், உனக்குள்ளே இருக்கிறது ஏதோ ஒன்றை தட்டி எழுப்பணும். அவர் இந்த ஈஸ்தட்டிக்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், ஐபாட்னு ஒன்று கொடுத்தாரு, மியூசிக் கேட்குறது. சும்மா கழுத்தில் போட்டுக்கிட்டு காயில் வச்சுட்டு அவன் எல்லா யங்ஸ்டர்ஸும் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மில்லியன்ஸில், உலகம் பூரா. ஆப்பிள் எங்கே போயிடுச்சு? ஆப்பிள் கம்பெனி அவங்க கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கம்ப்யூட்டரை விட வித்தியாசமாக இருக்கும். அப்போ என்ன முக்கியம், எல்லாரும் செய்கிற மாதிரி செய்கிறத விட
வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை சின்ன வயசுலேருந்து வளர்த்துக்கணும். எல்லாரும் இப்படி போவாங்கன்னா நான் இப்படி போய் முயற்சி பண்ணணும், வேறு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். புரியுதா? அதுதான் ஆப்பிள் கம்பெனியோட சக்ஸஸுக்கு காரணமே அதுதான். இப்போ இன்றைய வரைக்கும் கூட மற்ற கம்ப்யூட்டரில் ஈஸியாக வைரஸ்லாம் போட முடியாது, அது போட என்ன வேணால் பண்ணலாம். ஆப்பிள் கம்ப்யூட்டரில் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஆரம்பத்துலேருந்தே பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எதையுமே வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதை விட முக்கியம், இந்த ஸ்கூல் படிப்புங்கிறது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி, நீங்கள் சின்ன வயசு விளையாட்டு வயசாக இருக்கிறதுனால பாதி நேரம் உங்கள் நேரத்தை வெளியில் ஏதாவது செலவழிச்சிட்டு இருப்பீங்க, ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல். பட் சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நிலையிலேயே நல்ல ஒரு உறுதியாக இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க. என்ன லாங்குவேஜ்? ஹிந்தி, மலையாளம் அது இல்லை, ஜாப்பனீஸ், கொரியன் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ். என் வயசில் கற்றுக்க முடியாது, உங்கள் வயசில் ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இப்போ அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி லாங்குவேஜ். ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஒரு பிஇ டிகிரி வாங்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க. ஏன்? ஜப்பானில் ஆவரேஜ் ஏஜ் 60க்கு மேலே. ஆவரேஜ் புரியுதா நான் சொல்கிறது என்னன்ட்டு? அங்கே ட்ரெயின் ஓட்டணும், ரெஸ்டாரண்ட்டில் ஆள் வேணும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆள் வேணும், எங்கே பார்த்தாலும் ஆள் வேணும். இல்லை, எல்லா இடத்துலையும் டெவலப்மெண்ட்டுக்கு ஆளே கிடையாது, எல்லாம் வயசானவங்க. அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, யாரை இம்போர்ட் பண்ணுறாங்க? மக்களை, ஹியூமன் ரிசோர்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இம்போர்ட் பண்ணும்போது யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? யாருக்கு ஜப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியுமோ அவங்க கூப்பிடுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஸோ இது நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. யார் ஒருத்தர் நம்மளுடைய சப்ஜெக்டோட ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் லைக் ஜாப்பனீஸ் ஆர் கொரியன் ஆர் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதில் அதுக்கு நிறைய வாய்ப்பு இப்போ இருக்குது. முன்னெல்லாம் இருந்ததை விட இப்போ ஆன்லைன்லேயே நிறையா கற்றுக்கலாம். அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் வந்துருச்சு சார், இங்கிலீஷில் எழுதி இப்படி கேட்டால் அது ஜெர்மன் சொல்லும், அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட போய் அவங்க லாங்குவேஜில் ஒரு 2 வார்த்தை பேசுங்க, அவங்க அப்படியே உங்களோட சம்மி ஆகிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதனால் அந்த ரேப்போ வில் பி ஃபினாமினல். அண்ட் அதுக்கு நல்லா எனக்கு தெரிஞ்ச பல காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் கூட தே ஹாவ் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் ஃபார் அடிஷ்னல் லாங்குவேஜ் லைக் இட்டாலியன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் எக்ஸெட்ரா. அது ஒரு சிறந்த ஒரு முயற்சி நீங்கள் செய்யணும். யாராவது ஒருத்தரா 2 பேராக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலையும். எல்லா ஊர்லேயும் ஆவரேஜ் ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் இந்தியனுக்கு தான் இருக்கிறதுக்குள்ள யங்கஸ்ட்டு பாப்புலேஷன். அதனால் உலகத்துக்கே நாம் போய் உதவி செய்ய ஒரு நிலை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நிலை உயரும். வெறும் +2 முடிச்சுட்டு ஒரு நல்ல லாங்குவேஜ் கேட்டுக்கிட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனால் எவ்வளவோ நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. டிஃபென்ஸ் ஒன்று சொன்னேன், அதுவும் நல்ல இம்பார்ட்டண்ட். அதில் ஆனால் ஒன்று, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸாம் உண்டு. இந்தியாவில் அது இல்லாமல் நடக்காது. பட் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும். என்ன டெக்னிக்கு? எது தப்பான ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் கோச்சிங் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏபிசிடி வந்துச்சுன்னா இது இருக்க முடியாது, இது சரியாக இருக்க முடியாது, இதுவும் இருக்கு, அப்போ இதுதான். அப்படி பண்ணக்கூடாது. எப்படி அதை செலக்ட் பண்ணணும்? எக்ஸாம் எழுதும்போது நல்ல விளங்கி படித்தாக்கா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு க்ரூம் பண்ணணும். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். அது சின்ன வயசுலன்னா உங்கள் வயசு தான் சொல்கிறேன், இன்னும் சின்ன வயசுலாம் சொல்லலை. இந்த வயசுலேருந்து யூ கேன் டெவலப் தட் ஆட்டிடியூட் தட் நான் என்ன படித்தாலும் அதை நல்லா விளங்கிட்டு படிக்கிறதா முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சாக்கா எல்லாருமே எக்ஸாம் எழுத முடியும். ஸோ 12 வருஷம் ஸ்கூலில் படிச்சுட்டு இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் பேரலாக கோச்சிங் நியாயமாக? இது யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, இது நியாயமான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியாயம் இல்லை. ஆனால் நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் உங்கள் ஐஐடி எல்லாம் டஃப்பான எக்ஸாம் கொடுக்குறாங்க, கொஸ்டின்ஸ் வேணுன்ட்டே டஃப்பாக கொடுக்குறாங்க, எந்த பையனாலும் எழுத முடியாது. அதெல்லாம் உண்மையே கிடையாது, அதெல்லாம் பொய். அதில் இருக்கிற என்ன சிலபஸ்? உங்கள் சிலபஸ்
+2 சிலபஸ். ஃபிசிக்ஸ் மாறிடுச்சா, கெமிஸ்ட்ரி மாறிடுச்சா, மேத்தமெட்டிக்ஸ் மாறிடுச்சா, அதே சிலபஸ். அப்போ என்ன செய்கிறாங்க, எப்படி கேள்வி கேட்குறாங்க, வெறும் டைரெக்டாக கேள்வி கேட்குறதுக்கு பதில் 2 + 2 என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் அது ஒரு ப்ராப்ளமாக கொடுத்தாக்க என்ன பண்ணுறீங்க, அதை நல்லா விளங்கிக்கிட்டு அதை சால்வ் பண்ண முடியுதா பார்க்குறாங்க. ஏன், வெளியில் வந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஏற்படும் உலகத்தில். சரியா? இப்போ நான் என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், நான் உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இதில் பாதி உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படாது. புரியுதா நான் சொல்கிறது? எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்க, என்ஜினியரிங் எடுத்துக்க, எது வேணால் எடுத்துக்க. இன்றைக்கி நிலையில் என்னெல்லாம் பாப்புலராக இருக்கோ அதைத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க சிலபஸில் போட்டு. ஆனால் நாளைக்கு அதே மாதிரி இருக்குது. இப்போ என்ன வந்துருச்சு, எங்கே கேட்டாலும் ஏஐங்கிறாங்க, மெஷின் லேர்னிங்கிறாங்க. நேற்று வரைக்கும் அதெல்லாம் கிடையாது, இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் அதுக்காக ஓடிட முடியுமா, ஓட முடியாது. அப்போ நமக்கெல்லாம் என்ன ஆட்டிடியூடு உருவாக்கணும், எந்த ஒரு புதுமையையும் உள்ள நுழைஞ்சு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய கான்ஃபிடென்ஸாக வளர்த்துக்கணும். அது எப்படி வரும், கடையில் போய் வாங்க முடியுமா? அதுக்கு யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட், முயற்சி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். லாங்குவேஜ் கற்றுக்கிறதும் கஷ்டம்தான் லாங்குவேஜ், ஆனால் வயசாக அந்த கஷ்டம் ஜாஸ்தியாகும். உங்கள் வயசில் ஈஸியாக கற்றுக்கலாம், அதனால் விடக்கூடாது. அதே மாதிரி என்ன கற்றுக்கிட்டாலும் அதை நல்லா விளங்கி படித்து புரிஞ்சு கொடுறத முயற்சி பண்ணணும். அது இல்லாமல் வெறும் இப்படி ப்ராக்கெட் போட்டு இந்த கேள்விக்கு இந்த பதில் நடக்காது. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அது வராது. ஐஐடி ஜேஇயும் அப்படி தான். அவங்க என்ன செய்வாங்க, 2 கான்செப்டை ஒன்றா லிங்க் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அதுக்கு இது மட்டும் எனக்கு தெரியும், இது மட்டும் எனக்கு தெரியும்னா முடியாது. இதுவும் தெரியும், இதுவும் தெரியும், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத முயற்சி செய்தால் வரும். ஸோ மெனி ஆஃப் த கோச்சிங் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபோக்கஸ்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் ட்ரில் மாற்றி எலிமினேஷன், ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் ஆழ்ந்து படித்து நல்லா புரிஞ்சுக்கிற முறையில் பண்ணினா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் யூ வில் பி ஏபிள் டு டூ வெல். காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாமல் பல விஷயங்களில் என்டர் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. எந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன் எஸ்ஆர்எம் இருக்குது, விஐடி இருக்குது, எஸ்எஸ்என் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே என்ன பார்ப்பீங்க, அங்கே அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட் வேணும்னு பார்க்குறாங்க. அதனால் அப்படி தான் எடுப்பாங்க. அதனால் அதை நினச்சி ஓடுறதுக்கு பதில் அதை எதிர்கொள்ளணும். அதுக்கான தயாரிப்பை செய்து அதை எதிர்கொண்டு எழுதினா கண்டிப்பாக எல்லாருமே நல்ல முறையில் செய்ய முடியும். சரியா? ஸோ ஐ கிவன் அ ப்ரீஃப் ஓவர்வியூ ஆஃப் ஹவு யூ ஷுட் ஆல் ப்ரிப்பேர். ஒன்று, டிஃபென்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த லைனில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிஆர்டிஓ அதுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது. அதில் பண்ணால் யூ வில் பிகம் அ சயின்டிஸ்ட் இன் டிஃபென்ஸ் லேப். அதுக்கு இப்போ நிறைய மவுஸ் இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல். இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். ரெண்டாவது, புது லாங்குவேஜ் ஒன்றா கற்றுக்கணும். நாட் இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கலாம். இன் அடிஷன் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு ஜப்பனீஸோ ஜெர்மன் லாங்குவேஜோ அதை கற்றுக்கிட்டா அதனுடைய வாய்ப்பு மிகவும் அதிகமாகும். ரைட்டா? மூணாவது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத நல்லா தயார் பண்ணிக்கணும். இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, sir, for your motivating and